பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையில் சித்திரவதை அல்லது பிற கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான தண்டனைக்கு உள்ளாக்கப்படலாம் என ஐநா நிபுணர் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானில் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு இம்ரானின் சிறைவாசமும் ஒரு காரணமாக உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஐநா நிபுணர் ஆலிஸ், இம்ரானின் சிறை தண்டனை சர்வதேச மனித உரிமை தரநிலைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் குறித்து ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சேர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக கட்சியினர் ஜெஃப்ரி எப்ஸ்டைனின் எஸ்டேட்டில் இருந்து பெறப்பட்ட புதிய புகைப்படங்களை வெளியிட்டனர். தற்போது வெளியான 19 புகைப்படங்களில் 3 புகைப்படங்களில் ட்ரம்ப் உள்ளார். ட்ரம்புக்கும் எப்ஸ்டைனுக்கும் தொடர்புள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த புகைப்படங்கள் மேலும் சர்ச்சையாகியுள்ளன. இதில் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், பில் கேட்ஸ் உள்பட பல முக்கிய பிரபலங்கள் எப்ஸ்டைனுடன் உள்ளனர். இதுகுறித்து பதிலளித்துள்ள ட்ரம்ப், எப்ஸ்டைனுடன் நூற்றுக்கணக்கானோர் இதேபோல் புகைப்படம் எடுத்துள்ளதாகவும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்றும் அவரை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மலேசியா இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஹரிமௌ சக்தி 2025 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானின் மகாஜன் களத்தில் வரும் 18ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது. பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துதல், நேரடி துப்பாக்கிச்சூடு நடைமுறை உள்ளிட்ட பயிற்சிகளை இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.